இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஜிம்முக்கு போய் நம்ம ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், உங்களுக்கு ஜிம்முக்கு போக முடியாத டைமிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் போகிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட பிஸி ஷெடியூல் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் அவுட் போடுறதுக்கு ஜிம்முக்கு போக முடியாது. ஸோ இதெல்லாத்துக்கும் நான் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்தே உங்கள் பாடியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ஒர்க் அவுட் ரொட்டீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் வெறும் 2 தம்பிள்ஸை வச்சு. ஸோ இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கு, உங்கள் செஸ்ட்டு, ஷோல்டர், பைசப், ட்ரைசப் அண்ட் லெக். ஸோ இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 ஒர்க் அவுட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெக்குக்கு மட்டும் 5 ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற செட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் 12 to 15 ரெப் ரேஞ்சில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் 2 விஷயத்தை மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஓகே தான், பட் உங்களோட ப்ராப்பரான இன்னஃப் ஸ்லீப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 8 to 7 ஹவர்ஸ் உங்களோட ஸ்லீப் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பரான டயட். ஸோ டயட்டில் பார்த்தீங்கன்னா இன்னஃப் ப்ரோட்டீன் இருக்கணும், ஒரு கார்ப் ஓரளவுக்கு இருக்கணும், ஃபைபர் ஓரளவுக்கு வச்சுக்கணும், தென் இன்னஃப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அது பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. பேக் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா தம்பிள் பெண்டோ வரும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்கள் பேக் இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கூன் விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தம்பிள் புல் பண்ணும்போது உங்கள் பெல்லி கிட்ட நல்லா புல் பண்ணி கீழே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்ம் ரோயிங். ஸோ இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ளைனான ஒரு பொசிஷனில் ஒன் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பேக் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி தம்பில் இதில் வர மாதிரி பொறுமையாக கீழே விட்டு நல்லா புல் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லேட் மசில் நல்லாவே ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். ஸோ இதில் வர மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஷ்ரக்ஸ். ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 தம்பில் நல்லா பிடிச்சிட்டு உங்கள் பாடி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இதில் வர மாதிரி அந்த ஷோல்டரை மட்டும் மேலே லிஃப்ட் பண்ணி கீழே விடும்போது வெயிட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே விடுங்க. அப்போ தான் உங்கள் ட்ராப் மசில் அது நல்லா விழுகும். ஸோ இதில் வர மாதிரி எந்த பாடி மூமெண்ட் இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஆங்கிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், என் ஷோல்டர் மட்டும்தான் மேலே போகும், என் பாடி, என் எல்போ எதுவுமே ஆடாது. ஸோ இதில் வர மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கில் லாஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிள் ரிவர்ஸ் ஃப்ளை. ஸோ இது போடும்போது இதில் வர மாதிரியான பொசிஷனில் இருந்துக்கோங்க. ஸோ உங்கள் பேக்கில் ஒரு ஆர்ச் க்ரியேட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஸோ இதில் வர மாதிரி தம்பில் 2 பக்கம் பிடிச்சிட்டு ஜஸ்ட் உங்கள் கையை அப்படியே மேலே தூக்குறீங்க, உங்கள் ஷோல்டர் வித்தோடு பிடிச்சிட்டு அதில் வர மாதிரி கரெக்டாக மேலே லிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ரியர் டெல்ட்டில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். செஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் தம்பிள் ப்ரெஸ். நம்மக்கிட்ட பெஞ்ச் இல்லை, ஸோ அதனால் ஃப்ளோர் தம்பிள் ப்ரெஸ்னு வச்சாச்சு. ஸோ இதில் எப்படி போடணுன்னா ஸோ இந்த மாதிரி லை டவுன் பண்ணிட்டு ஸோ க்ரிப்பு பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியே தான் நான் பிடிச்சிருப்பேன். ஸோ ஷோல்டரோடு பிடிக்காதீங்க, ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியே பிடிச்சிக்கோங்க தம்பில். தென் ப்ரெஸ் பண்ணும்போது பொறுமையாக கீழே விட்டு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மிடில் செஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா தம்பிள் செஸ்ட் ஃப்ளை. ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட செஸ்ட்டோட இன்னர் பார்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ணி போடலாம். ஸோ இது எப்படி போடணுன்னா நீங்கள் 2 எல்போவும் நல்லா கீழே இறக்கிட்டு உங்கள் 2 கை நல்லா க்ளோஸாக கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட்டை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட செஸ்ட்டோட வித்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 3 பார்த்திங்கன்னா தம்பிள் செஸ்ட் ஃப்ளை. ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட அப்பர் செஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணணுன்னா இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்கள் க்ராஸாக லிஃப்ட் பண்ணணும். ஸோ ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட் பண்ணாமல் இதை க்ராஸாக லிஃப்ட் பண்ணணும். அப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட அப்பர் செஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். செகண்டரி மசிலான ஆன்டீரியல் டெல்டாய்டும் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதாவது உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டரும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களோட அப்பர் செஸ்ட்டு தான் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ செஸ்ட்டோட கடைசி ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா தம்பிள் க்ளோஸ் கிரிப் ப்ரெஸ்ஸு.
ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மிடில் செஸ்ட் அண்ட் லோயர் செஸ்ட்டோட லைன் நல்லா திக்காகும். இது எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா, தம்பில் நல்லா க்ளோஸாக பிடிச்சிட்டு நல்லா கீழே விட்டுட்டு நல்லா மேலே தூக்கும்போது உங்கள் செஸ்ட்டை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட செஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ செகண்டரி மசில் பார்த்திங்கன்னா இதில் உங்களோட ட்ரைசெப்புமே ஆக்டிவேட் ஆகும். ஷோல்டருக்கு ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா தம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ். இது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்டீரியல் டெல்டாய்டு மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும், அதாவது உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டர். ஸோ இதை எப்படி போடணுன்னா, ஸோ இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி நல்லா மேலே லிஃப்ட் பண்ணி பொறுமையாக கீழே இருக்குங்க. ஸோ இறக்கும் போது உங்களோட ஷோல்டர் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். கை அங்கேயும் ஆடாமல் இந்த வீடியோவில் வர மாதிரி ஒரே லைனில் பொறுமையாக மேலே தூக்கிட்டு பொறுமையாக கீழே இருக்குங்க. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா லேட்டீரியல் ரைஸ். ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட சைடு ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகும், அதான் லேட்டீரியல் மசில்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி போடணுன்னா, இந்த வீடியோவில் வர மாதிரி பைக் ஓட்டுற மாதிரியான பொசிஷனில் பிடிச்சிட்டு உங்கள் எல்போ லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லிஃப்ட் பண்ணுறது உங்கள் ஷோல்டரோடு இருக்கிற ஆமை தான் நீங்கள் லிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி லிஃப்ட் பண்ணும்போது தான் உங்களோட சைடு ஷோல்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஹேண்ட் பார்த்திங்கன்னா இதில் வர மாதிரி ஈவனாக இருக்கணும். ஸோ அன்ஈவனாக ஆடக்கூடாது. ஸோ இன்னொரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும், அந்த எல்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே லைன்லேயே வரும், எதுவும் அன்ஈவனாக இருக்காது. ஸோ இதில் வர மாதிரி போட்டுக்கோங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா அர்னால்ட் ப்ரெஸ். ஸோ இது நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட ஷோல்டர் சுற்றி இருக்கிற நிறைய ஃபைபர் மசிலை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். தென் உங்களோட ஷோல்டர் மொபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். தென் உங்களோட ஷோல்டரோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ப்ரெஸ் போடுற மாதிரி தான். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷ்னல் மூமெண்ட் இதில் வர மாதிரி ஸ்டேபிளாக கரெக்டாக போட்டுக்கோங்க. அன்ஈவனாக கையை ஆட்ட வேண்டாம். ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா தம்பிள் ரிவர்ஸ் ஃப்ளை. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லேட்டில் போடும்போதே போட்டிருப்போம். ஸோ இதுவும் அதே தான், சேம் ப்ரொசீஜரே தான். ஸோ உங்களோட ரியல் டெல்டாய்டை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஷோல்டருக்கும் நீங்கள் இதவே யூஸ் பண்ணிக்கலாம். பைசப்பில் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பைசப் கர்ல். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களோட ரெண்டு ஹெட்டுமே ஆக்டிவேட் ஆகும், லாங் ஹெட் அண்ட் ஷார்ட் ஹெட் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேண்டை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க, உங்களோட ஹிப்பை ஒட்டி வச்சுக்கோங்க இதில் வர மாதிரி. ஸோ பொறுமையாக மேலே லிஃப்ட் பண்ணி பொறுமையாக கீழே விடணும். ஸோ நல்லா மேலே தூக்கிட்டு டக்குன்னு கீழே விடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஹேண்டை ஸ்விங் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. இன்னொரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் எங்கேயுமே ஆடாது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கும், என் கை மட்டும் மேலேயும் கீழேயும் கரெக்டாக போயிட்டு வரும். ஸோ இதில் வர மாதிரி போட்டுக்கோங்க. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஹேமர்கல். ஹேமர்கல் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக்கியாலிஸுங்கிற மசிலை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். அதாவது ஃப்ரண்ட்லேருந்து உங்களோட ஆர்ம்ஸை பார்த்தா அந்த திக்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி போடணுன்னா, நம்ம பைசப் கர்ல் போட்ட மாதிரி தான் இந்த கிரிப்பில் பிடிச்சிட்டு, ஸோ அதில் வர மாதிரியே தான், ஸ்விங் பண்ணக்கூடாது, உடம்பு ஆட்டாமல் இதில் வர மாதிரி பொறுமையாக மேலே லிஃப்ட் பண்ணி பொறுமையாக கீழே இருக்கணும். தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா தம்பிள் ரிவர்ஸ் கர்ல். ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு ஆக்டிவேட் ஆகிறது நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ செகண்டரியாக பார்த்திங்கன்னா ஒரு பைசப்புமே இதில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எப்படி போகிறதுனா நமக்கு அதே தான். ஸோ இது நம்ம ஆல்டர்னேட்டிவ் கிரிப், அதாவது நம்ம பைக் ஓட்டுற மாதிரியான பொசிஷனில் பிடிச்சிட்டு மேலே பொறுமையாக லிஃப்ட் பண்ணி பொறுமையாக விடுறோம். அதே மிஸ்டேக் தான் இங்கேயும் நம்ம பண்ணக்கூடாது, ஸ்விங் பண்ணக்கூடாது, பாடியை ஷேக் பண்ணக்கூடாது. பைசப்போட கடைசி ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கர்ல். ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஹெட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ உங்களோட பீக்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் நல்லாவே இருக்கும். ஸோ இது எப்படி போடணுன்னா, இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துட்டு உங்கள் தையில் நல்லா சப்போர்ட் கொடுத்து நல்லா கீழே லிஃப்ட் பண்ணி பொறுமையாக மேலே தூக்குங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பைசப் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ட்ரைசப்போட ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது எது ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லாங் ஹெட்டை தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம ஆம்லே பெரிய மசில்னு பார்த்திங்கன்னா பைசப் விட ட்ரைசப் தான். ஸோ அதோட லாங் ஹெட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா இதில் வர மாதிரி தான், ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் எல்போவை மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி கீழே உங்கள் பின் நெக்குக்கு வரையும் நீங்கள் நல்லா கீழே விட்டு மேலே தூக்கணும்.
ஸோ அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்ம் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடாமல் கரெக்டாக தூக்கிட்டு மேலே நல்லா லிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் ஹெட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ட்ரைசப்போட செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ட்ரைசப் கிக் பேக். இதை போடும்போது பார்த்தீங்கன்னா லேட்டரியல் நல்லாவே டார்கெட் ஆகும். ஸோ இது எப்படி போடணும்னா லிட்டரல் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் எல்போ லைட்டாக கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணி பின்னாடி வச்சு நல்லா புஷ் பண்ணுங்கள். ஸோ தம்பிள் இந்த வீடியோவில் வர மாதிரி நல்லா புஷ் பண்ணுங்கள். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லேட்டரியல் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் எல்போ ரொம்ப கீழே இறக்கிட்டு பைசப்புக்கு போகிற மாதிரி போட்டுறக்கூடாது. இதில் வர மாதிரி நல்லா கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணி நல்லா புஷ் பண்ணணும். தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்கல் க்ரஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட லாங் ஹெட்டை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ செகண்டரி மசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியல் அண்ட் லேட்டரியல் ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதில் எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெயிட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வர மாதிரி எல்போ நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி உங்கள் ஆர்ம் நல்லா கீழே இறக்கணும். அதாவது உங்கள் தலைக்கிட்ட நல்லா கீழே வந்து நல்லா மேலே லிஃப்ட் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மசிலில் டென்ஷன் விழுக்கிறது நீங்களாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஃபார்ம் தான் இம்பார்ட்டன்ட், வெயிட் கிடையாது. ஸோ ஃபார்மை கரெக்டாக இதில் போட்டுக்கோங்க இந்த வீடியோவில் வர மாதிரி. ட்ரைசப்போட கடைசி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ட்ரைசப் டிப்ஸ். ஸோ இதில் நமக்கு ஆக்டிவேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லேட்டரியல் ஹெட் தான் ஆக்டிவேட் ஆகும். செகண்டரியாக பார்த்தீங்கன்னா தான் லாங் ஹெட் அண்ட் மீடியல் ஹெட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எப்படி போடணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இல்லைன்னா ஏதோ ஒரு செவத்தில் இந்த மாதிரி பின்னாடி கை வச்சு அதில் போட்டுக்கோங்க. ஸோ இது போடும்போது உங்களுக்கு வெயிட் பார்த்துலேயே இந்த மாதிரி தம்பிள் மேலே வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லேட்டரியல் செம்மையாகவே ஆக்டிவேட் ஆகும். லெக்கில் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தம்பிள் ஸ்குவாட். இது போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் ஆகிற மசில் பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ட், அதாவது உங்கள் ஃப்ரண்ட் தைஸ். த மேஜர் இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளூட்ஸுமே இதில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எப்படி போடணுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம்பிள் ரெண்டுத்தையும் உங்கள் ஷோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை பண்ணிவிட்டு நல்லா கீழே உட்காரப்போம். இது நம்ம போட போகிறது ஃபுல் ஸ்குவாட். நல்லா கீழே உட்காந்து நல்லா மேலே தெரிக்க போகிறோம். ஸோ உட்காரும்போது உங்கள் க்ளூட்ஸ் வெளியே இருக்கணும், உங்கள் தை பொசிஷன் அதே மூமெண்ட்லேயே தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக இந்த வீடியோவில் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லஞ்சஸ். ஸோ இது போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி செகண்டரி மசிலான உங்களோட பேக் தைஸ் அதுவுமே ஆக்டிவேட் ஆகும், ஆம்ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மாதிரி ரெண்டு பொசிஷனில் நின்றுக்கோங்க, ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி. ஸோ தம்பிள் ரெண்டுத்தையும் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா கீழே உட்காந்து நல்லா மேலே எழுந்திரிங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரெச்சை நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த வீடியோவில் வர மாதிரி கரெக்டாக பேலன்ஸோடு போட்டுக்கோங்க. லெக்கில் தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎல், அதாவது ரொமானியன் டெட் லிஃப்ட். ஸோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட்டுமே இதில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டம்பிள் ரெண்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸோ அது டெட் லிஃப்ட் போடுற பொசிஷன் மாதிரி தான். ஸோ உங்கள் நீக்கு கொஞ்சம் கீழே வரையும் நல்லா லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் ஆம்ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் வரும்போது நல்லா கீழே வந்துட்டு நல்லா மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் க்ளூட்டும் ஆக்டிவேட் ஆகும், அதே மாதிரி உங்கள் ஆம்ஸ்ட்ரிங்ஸும் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். தென் ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்குவாட். ஸோ சுமோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் தைஸை நல்லாவே டார்கெட் பண்ணும். தென் உங்களோட க்ளூட்ஸையும் இதில் வந்து டார்கெட் ஆகும். ஸோ இதில் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா உங்களோட குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஆம்ஸ்ட்ரிங்ஸையும் இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணும். ஸோ இது எப்படி போடணும்னா இதில் வர மாதிரி இந்த பொசிஷனில் நின்றுக்கோங்க, கொஞ்சம் கால் வைடராக வச்சு. தென் ரெண்டு தம்பிளையும் இந்த மாதிரி நடுவில் பிடிச்சிட்டு நல்லா கீழே உட்காருங்க. நல்லா கீழே உட்காந்து மேலே எந்திரிங்க. ஸோ அப்படி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் தை மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். லெக்குக்கு கடைசி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸோட முடிக்க போகிறோம். ஸோ இது நமக்கு எது டார்கெட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃப் மசிலை தான் இது டார்கெட் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்போட எட்ஜில் நின்றுட்டு தம்பிள் ரெண்டையும் நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா நம்ம வந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி லிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காஃப் மசிலில் நல்லா டென்ஷன் க்ரியேட் ஆகி அந்த மசில் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இல்லை பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லிப் ஆகிக்காதீங்க. ஸோ கரெக்டாக இந்த வீடியோவில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எந்த மசிலுக்கு எப்படி ஒர்க் அவுட் போடணும், என்ன ஃபார்மில் போடணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இதில் ஏதாவது வேறு ஏதாவது வேரியேஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் அவுட் ஆட் பண்ணணும், இல்லை இதே ஒர்க் அவுட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி விடுங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் வரேன். அதுவரையும் நம்ம சேனலோடவே கனெக்டாக இருங்க. ஸோ அதுவரையும் டாட்டா, பை பை.